ஓகே, என்னுடைய ஸ்க்ரீன் கரெக்டாக ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து ஒயில் லூப் எக்ஸாம்பிள், அதாவது ஒயில் லூப் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அதோட கான்செப்ட் என்னன்றத சொல்லிடுறேன். The for loop is usually used when the number of iterations is now. For example, the while loop is usually used when the number of iterations is unknown. For example, ஓகே, நம்ம இதோடைய இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன். இதோடைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறேன். இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்திருக்காங்க, பிரிண்ட் எ நம்பர் ஃப்ரம் 1 to 5 யூசிங் ஒயில் லூப். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பைத்தான் எடிட்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தந்திருக்காங்க, பிரிண்ட் எ நம்பர் ஃப்ரம் 1 to 5 யூசிங் ஒயில் லூப். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு, ஒயில் லூப் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு ஐன்ற ஒரு மெத்தட் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து while அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஐ கொடுத்துட்டு இதுக்குள்ள இப்போ எனக்கு 5க்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்க டபுள் டாட் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறேன், ஐயை வந்து கால் பண்றதுக்கோசம் இங்க ஐயை வந்து கொடுத்துறேன். பிரிண்ட்ல வந்து ஐ கொடுத்துட்டு இங்க ஐ இஸ் ஈக்குவல் திரும்பி என்ன பண்றேன், ஐ பிளஸ் 1. அதாவது கொடுக்குற நம்பர் வந்து ஒன்னுக்கு பின்னாடி ஒன்று வரணும் அப்படின்ற மெத்தட் கொடுக்கறதுக்கோசம் தான் வந்து நான் பிளஸ் 1 சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரன் கொடுத்துட்டு நான் இப்போ கொடுக்குறேன். என்னுடைய அவுட்புட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு 1 2 3 4ன்னு வருது. பட் காரணம் வந்து என்னன்னாக்க, இது 1 மினிட் சொல்கிறேன். எனக்கு வந்து 5 கொடுத்துருனாக்க எனக்கு 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை தான் எனக்கு கால் பண்ணும். ஓகேங்களா, எனக்கு 5ன்ற நம்பர் வந்து கால் பண்ணாது. இப்போ எனக்கு 6ன்னு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு 5 வரி இருக்கிற நம்பர் இப்போ ரன் ஆகும். இப்போ நான் 6ன்னு கொடுக்குறேன். இப்போ 6ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரும். எனக்கு இப்போ என்னோட அவுட்புட் பேஜ் காமிக்கிறேன். எனக்கு 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 வரி இருக்கிற நம்பர் வந்து எனக்கு கால் ஆகுது. இதுதான் வந்து இந்த ஒயில் லூப்புடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா, அடுத்தபடியாக வந்து ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம். ரைட் ஏ லூப் ஸ்டாட்மெண்ட் டு பிரிண்ட் த ஃபாலோயிங் சர்வீஸ். அதாவது வந்து எனக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 200 வரை எப்படி வரணும் அப்படின்ற நம்பர் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன். இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், கரெக்டா பாத்துங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், i is equal 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க while அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். while loop கான்செப்ட் இல்லையா, while loop கான்செப்ட்க்கு while கொடுத்துட்டு இங்க i கொடுத்துட்டு ஐக்கு முன்னாடி கொடுத்துட்டு அது வந்து க்ளோஸ் பிராக்கெட் எனக்கு வந்து 200க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ் ஈக்குவல் 200 கால் பண்ணாத 200 கால் பண்ணாக்க நான் இஸ் ஈக்குவல் கொடுத்துட்டு டபுள் டாட் வச்சுட்டு கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இப்போ ஐயை வந்து கால் பண்றேன். ஐயை வந்து கால் பண்ணிட்டு டாட் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்லயே வந்து இங்க எண்ட் ஆஃப் செக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த எண்டு கொடுத்தேனாக்க அது வந்து ப்ரிப்பேரா வந்து எண்ட் செக்ஷன் கொடுக்கணும். நான் வந்து இங்க டாட் கமான்ற இதோட எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமா கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன், ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பிளஸ் 1 இல்ல எனக்கு 10 வரையும் வந்து ஸ்டாப் ஆகணும். அதாவது கடைசியா வந்து லாஸ்ட்ல 10ல வந்து நம்பர் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு 200ல இருந்து 10 வரையும் ரிபேஸ்ல 10 நம்பரா வந்து எனக்கு என்ன ஆகும், பேக் வரும். இப்போ கரெக்டா பாருங்க. ஓகே, இங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஓகே, இதோடைய ஓப்பன் ப்ராக்கெட் நான் கொடுக்க மறந்துட்டேன். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ நான் கொடுக்குறேன். எனக்கு பாருங்க 10 நம்பர்ஸும் வந்து பேக்ல வரும். புரியுதுங்களா, 10 20 30 40 50 60 70 80 90 20 சொல்லிட்டு எனக்கு 100ல இருந்து அப்படியே பாருங்க 200 வரையும் எனக்கு நம்பர் ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஏன்னா என்ன கொடுத்துருக்க 21 கொடுத்துறேன். எனக்கு 200ல இருந்து எனக்கு 10 வரையும் வரணும்னு சொன்னேன். ஓகேவா, எனக்கு 10ல இருந்து கரெக்டா 200 வரையும் கரெக்டா கால் பண்ணிருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த மெத்தட் ப்ரோக்ராமிங். அதாவது எந்த மெத்தட் ப்ரோக்ராமிங் இப்போ ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, இந்த
ரைட் a loop statement to print the following services அதோடைய மெத்தட் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ மூணாவது கொஸ்டின் போயிடலாம். மூணாவது கொஸ்டின் வந்து ரைட் a program to print first 10 natural numbers in reverse order. எனக்கு நம்பரை வந்து ரிவர்ஸ்ல வரணும் அப்படிங்கிறேன். எனக்கு 10 9 8 7 சொல்லிட்டு ரிவர்ஸ்ல வரும். எனக்கு நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல எப்படி வருது அப்படின்ற கான்செப்ட் சொல்றேன். இதுக்கு ஒண்ணு இல்லை, அதே கன்செப்ட் தான். ஐ கொடுத்துட்டு ஐ இஸ் ஈக்குவல் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன், இங்க வந்து வாயில வந்து கான்செப்ட் பண்றேன் ஓகேங்களா. வாயில வந்து கால் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன், ஐயை கொடுத்துட்டு எனக்கு இந்த சைடு கொடுக்குறேன், அது வந்து எனக்கு வெளியே கொடுக்குறேன். அப்படி கொடுத்தாதான் எனக்கு என்ன ஆகும், பேக் இது ரிவர்ஸ்ல வரும் ஓகேங்களா. இப்போ நான் 0 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டபுள் டாட் வச்சுட்டு இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட்ல நான் ஐயை வந்து கால் பண்றேன். ஐயை கால் பண்ணிட்டு என்னுடைய இது கொடுக்குறேன், கமா கொடுத்துட்டு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டாட் வச்சுட்டு உள்ள வந்து என்ன பண்ண போறோம், ஒரு கமா வச்சுட்டு திரும்ப டபுள் டாட் கொடுத்துட்டு என்னுடைய இது ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஐ இஸ் ஈக்குவல் ஐ -1 சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு ரிபேஸ்ல வரணும் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. நாங்க 3 கொடுத்துருக்கேன், 3 இல்லை இங்க 10 கொடுக்குறேன். இப்போ நான் 10 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இங்க வந்து இஸ்இக்குவல் டு கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு 10ல இருந்து 1 வரை இருக்க நம்பர்ஸ் ரிபேஸ்ல வரணும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன், ரன் கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுத்துட்டு ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இங்க இஸ்இக்குவல் டு கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, இங்க இஸ்இக்குவல் டு வந்து கரெக்டாக கொடுங்க. ஒரு சின்ன எரர்ஸ் வரும்போது பார்த்தா மட்டும்தான் வந்து ப்ரோக்ராமிங் கரெக்டாக வரும். இப்போ என்ன கொடுத்த பேர் எனக்கு 10 9 8 7 6 5 4 3 2 1 சொல்லிட்டு எனக்கு நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்துருக்கு ஓகேங்களா. இந்த கான்செப்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வைல் லூப் கான்செப்ட் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்டா வந்து பைத்தான் கலெக்ஷன்ஸ்ல வந்து எப்படி நம்ம இந்த வைல் லூப் கான்செப்ட் வச்சு ப்ரிப்பேரா யூஸ் பண்றது அப்படின்ற மெத்தடை நாளைக்கு செக்ஷன்ல பார்க்கலாம்.